அல்-காரியா. அது என்ன அல்-காரியா? அது என்னவென்று உனக்கு எது அறிவித்தது? இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களிடம் பதில் இருக்கிறதா? ஒரு நிமிடம் யோசியுங்கள். வரலாற்றிலேயே மிக பயங்கரமான, மிக பிரம்மாண்டமான ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்கு நீங்கள் தயாரா? இன்று அந்த மாபெரும் பேரழிவு நாளைப் பற்றி, அதன் கற்பனை செய்ய முடியாத ரகசியங்களை நாம் உடைக்கப் போகிறோம். இது வெறும் காணொளி அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு இறுதி எச்சரிக்கை. முதலில், அல்-காரியா என்றால் என்ன? இது மனங்களை நொறுக்கும் ஒரு பேரொலி, அல்லது அனைத்தையும் நொறுக்கும் ஒரு சம்பவம். இப்போது நாம் பார்க்கும் சுனாமிகள், பூகம்பங்கள் எல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். ஆனால் அல்-காரியா, அதுதான் மெயின் பிக்சர். குரானின் 100 முதல் அத்தியாயமான இது, அந்த நாளின் தீவிரத்தை உணர்த்த, அது என்னவென்று உனக்குத் தெரியுமா என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறது. ஏன்? ஏனென்றால் அந்த நாளின் பிரம்மாண்டத்தை மனித மூளையால் கற்பனை செய்யவே முடியாது. நம்முடைய அத்தனை அறிவும், அத்தனை கண்டுபிடிப்புகளும் அன்று ஒன்றுமில்லாமல் போகும். அது அந்த அளவுக்கு பெரியது, அந்த அளவுக்கு பயங்கரமானது. அந்த நாளில் என்ன நடக்கும் என்று கேட்கிறீர்களா? குரான் சொல்கிறது, மனிதர்கள் சிதறிய அந்துப்பூச்சிகள் போல இருப்பார்கள். இன்று நீங்கள் ஒரு நாட்டின் தலைவராக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், மில்லியன் கணக்கில் ஃபாலோயர்களைக் கொண்ட இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். ஆனால் அந்த நாளில் உங்கள் அத்தனை பட்டங்களும், பதவிகளும், புகழும் அர்த்தமற்றதாகிவிடும். ஒரு விளக்கை பார்த்து எங்கோ செல்கிறோம் என்று தெரியாமல், குழப்பத்திலும் பயத்திலும் பறக்கும் பூச்சிகளைப் போல மனிதர்கள் கட்டுப்பாடில்லாமல் சிதறி ஓடுவார்கள். அந்த நாளில் உங்கள் பணம், உங்கள் பவர், உங்கள் ஸ்டேட்டஸ் எதுவுமே உங்களைக் காப்பாற்றாது. ஒரே ஒரு விஷயம் மட்டுமே அன்று கணக்கில் வரும். நீங்கள் செய்த நல்ல செயல்கள். அடுத்த காட்சியைக் கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போல ஆகிவிடும். இன்று நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்டமான, அசைக்க முடியாத மலைகள் அன்று என்னவாகும் தெரியுமா? காற்றில் பறக்கும் இலேசான பஞ்சு போல சிதறி பறந்துவிடும். ஒரு நொடியில் தூள் தூளாகிவிடும். இது எதை காட்டுகிறது? இந்த உலகில் நீங்கள் உறுதியானது, நிரந்தரமானது என்று நம்பும் எதுவுமே உண்மையில் நிரந்தரமில்லை. உங்கள் வீடு, உங்கள் கார், உங்கள் சொத்துக்கள், இந்த மலைகளே பஞ்சாக பறக்கும்போது இவையெல்லாம் எம்மாத்திரம்? ஒன்று மட்டும்தான் நிரந்தரமானது. அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யும் நல்ல அமல்கள். இந்த பேரழிவுக்குப் பிறகு மனித குலம் 2ஆக பிரிக்கப்படும். முதல் வகை, வெற்றியாளர்கள். குரான் சொல்கிறது, எவருடைய தராசுகள் கனமாக இருக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார். இதுதான் சவாலின் மிக முக்கியமான பகுதி. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன நல்ல காரியமும், ஒரு புன்னகை, ஒரு ரூபாய் தர்மம், யாருக்காவது செய்த உதவி என அனைத்தும் ஒரு தராசில் எடை போடப்படும். ஒரு நல்ல செயலுக்கு 10 மடங்கு முதல் பல 100 மடங்கு வரை நன்மைகள் கிடைக்கும். உங்கள் தராசு கனமாகிவிட்டால் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் பரிசு முடிவே இல்லாத, கவலையே இல்லாத, எல்லையில்லா சந்தோஷம் கொண்ட சொர்க்க வாழ்க்கை. அதுதான் அல்டிமேட் வின். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறது. எவருடைய தராசுகள் இலேசாக இருக்கிறதோ அவருடைய தாய் ஹாவியாதான். தராசு இலேசாக இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் நேரடியாக ஹாவியா என்ற படுகுழியில் தள்ளப்படுவீர்கள். இங்கே தாய் என்ற வார்த்தை ஒரு அதிர்ச்சியூட்டும் உவமை. ஒரு குழந்தை எப்படி தாயை தஞ்சமடைகிறதோ அதுபோல நன்மை செய்யாதவர்கள் இந்த நரகப் படுகுழியைத் தவிர வேறு எங்கும் தஞ்சம் புக முடியாது. உங்கள் பாவங்கள் உங்கள் நன்மைகளை விட அதிகமாக இருந்தால் உங்கள் கடைசி புகலிடம் இந்த பயங்கரமான குழியாகத்தான் இருக்கும். இதுதான் இந்த சவாலின் தோல்விக்கான விலை. அந்த ஹாவியா என்றால் என்ன? அது என்னவென்று உனக்குத் தெரியுமா? அது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு. நாம் பயன்படுத்தும் சூடு என்ற வார்த்தையெல்லாம் அங்கே செல்லாது. இந்த உலகத்து நெருப்பை விட 70 மடங்கு அதிக வெப்பம் கொண்டது நரக நெருப்பு. 40 டிகிரி வெயிலையே நம்மால் தாங்க முடியவில்லை. அப்படியென்றால் இந்த நெருப்பின் கொடுமையை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இதுதான் தராசு இலேசாக இருப்பவர்களின் இறுதி முடிவு. இந்த சூரா ஒரு முழுமையான எச்சரிக்கை. முதலில் பேரழிவின் அதிர்ச்சி, பிறகு அதன் விளக்கம், இறுதியில் தப்பிப்பதற்கான வழி.
இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகமான விளையாட்டு மைதானம். நாம் இங்கே செய்யும் ஒவ்வொரு செயலும் மறுமையில் நம் வெற்றியை அல்லது தோல்வியை தீர்மானிக்கும். ஆகவே சகோதர சகோதரிகளே, அல்-காரியா வருவது உறுதி. அதை தடுக்க முடியாது, ஆனால் நாம் தயாராக முடியும். உங்கள் தராசு கனமாக வேண்டுமா அல்லது இலேசாக வேண்டுமா? முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும். ஒரு நல்ல செயலை இப்போதே தொடங்குங்கள். 83 வருஷம் தொடர்ந்து நோன்பு வைத்தால் கிடைக்கும் நன்மையை ஒரே இரவில் கொடுத்து விடுவேன். இப்படி ஒரு வாக்குறுதியை அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இரவுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும்னு யோசிச்சுப் பாருங்க. ஆம் அன்பானவர்களே, நான் பேசுறது 1000 மாதங்களை மிஞ்சும் அந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றித்தான். இந்த ஒரு இரவை நாம சும்மா மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும்னு தெரியுமா? இன்னும் சில நொடிகளில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இது வெறும் தகவல் இல்லை, உங்க வாழ்க்கையையே புரட்டிப் போடப் போகும் ஒரு வாய்ப்பு. ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் நம்மை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது. இந்த 10 இரவுகளில்தான் நாம் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கும் அந்த பொக்கிஷம் ஒளிந்திருக்கு. அதுதான் லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவு. இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வெறும் 5 வசனங்கள் மட்டுமே கொண்ட சூரத்துல் கத்ர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மறுமை வாழ்வை, நம்முடைய ஆன்மீக உலகை அடியோடு மாற்றியமைக்கப் போகுதுன்னு தான். இந்த வாய்ப்பை நீங்க கண்டிப்பா தவறவிடக்கூடாது. ஏன்? வாங்க, இந்த அற்புதமான பயணத்தை நாம இப்போதே ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லோர் மனசுக்குள்ளேயும் ஒரு பாரம் இருக்குங்க, இல்லையா? சில நேரங்கள்ல நாம அறியாமலே செஞ்சிட்ட பாவங்கள், சில சமயம் நல்லாவே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள், இவையெல்லாம் சேர்ந்து நம்ம இதயத்தை ஒரு பெரிய கல்லு மாதிரி கனத்துப் போகச் செய்திடுது. ஒரு ஹதீஸில் நம்முடைய அன்பு தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதன் தன் பாவங்களை சுமந்து கொண்டு என்னிடம் வருகிறான். அவன் லைலத்துல் கத்ரில் நின்று நம்மிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான். எவ்வளவு பெரிய நற்செய்தி இது! இந்த இரவு நமக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும்போது ஒரு ரீசெட் பண்ணா எல்லாம் புதுசா ஆரம்பிக்குது இல்லையா? அதே மாதிரி நம்முடைய பாவங்களையெல்லாம் ஒரே இரவில் டெலிட் பண்ணி நம்மை ஒரு புதிய பக்கத்துல சுத்தமான மனசுடன் தொடங்க வைக்கிறோம். இரவுதான் இந்த லைலத்துல் கத்ர். நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வாய்ப்பு வேறெப்போ கிடைக்கப் போகுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. இந்த இரவோட மகத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியாம அல்லது தெரிஞ்சும் ஒரு அலட்சியமான மனப்பான்மையோட நாம இதை சாதாரணமாக கடந்து போயிடுறோம். குர்ஆனின் 97வது அத்தியாயம் வெறும் 5 வசனங்கள்.